சரியான பிளேஸு. நம்ம முன்னால் 2 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து போகலாம். ஆக்சுவலாக இப்போ சி லெவல்லேருந்து கிட்டத்தட்ட 264 மீட்டர் மேலே இருக்கும். இது ரொம்ப வாவுன்னு இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகணும். ஐ கெஸ் ஒரு 50 மீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். சுபாஷே சுபாஷே சுபாஷே. ஆக்சுவலாக டைம் இப்போ என்னென்னா 5:30. ஆக்சுவலாக நான் இப்போ ஒரு ட்ரெக்கிங் பீப்புள் கூட ட்ரெக்கிங் போக போகிறேன். பட் ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. இன்னொரு 5 மினிட்ஸில் போகணும். பட் நான் இப்போ லேட்டாக தான் போக போகிறேன். பட் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. நம்ம பிளான் பி இருக்குது, இன்னொரு இடத்துக்கு நம்ம போவோம். ஓகே, ஏறிட்டேன் நண்பா. ஆக்சுவலாக ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் நான் லேட்டாக போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ஒரு டிஃப்ரெண்டான ட்ரிப் நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இந்த கோயிலுக்கா கையில் ஒரு படி ஏதோ ஒன்று உண்டு. என் ஞாபகம் ஏதோ ஏறுவாங்க. சொன்ன மாதிரி இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப நாளாச்சு. ஆக்சுவலாக வடசேரியிலேருந்து கிட்டத்தட்ட 15 பேரை கோஆர்டினேட் பண்ணி மருந்துவாள் மலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அதில் 13 பேர் கரெக்டாக போய் சேர்ந்துட்டாங்க. ஒரு 2 பேர் மட்டும் மிஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. பட் கோஆர்டினேட்டருக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் எங்களுக்காக. ஏன்னா அந்த 2 பசங்க நானும் ஸ்டீவும் தான் பேசிட்டு வந்ததில் நாங்கள் ரூட்டை மிஸ் பண்ணிட்டோம். வெள்ளையங்கிரி மலை தானே? மருத்துவாள் மலை. மருத்துவாள் மலை. நாங்கள் மருத்துவாள் மலைக்கு போயிட்டுருக்கோம் ட்ரெக்கிங். முடியல. ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெக்கிங், அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் நல்லா இருக்குது. ஸ்டீவ் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி அண்ட் பேஷனேட்டட் ஃபோட்டோகிராஃபர். அவரோட ஸ்கில்லை இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஹாய். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சிவன் கோயில் இருக்குது, அதில் தான் வந்திருக்கேன். இனி இன்னும் மேலே போகணும். ஆக்சுவலாக இந்த பிளேஸில் தான் எங்கள் கேங்கோட 3வது மெம்பரை நாங்கள் மீட் பண்ணோம். அவன் பேர் சந்துரு. எங்கள் கேங்லேயே ரொம்ப சின்ன பையன் அவன் தான். மேலே வேணா போயிட்டோம். ஓகே ஓகே. இனி எப்படி போனோம்? இங்கோடி மேலே போயிட்டு தானே போனோம்? இல்லை இப்படி போகணும். ஓ இப்படியா? நான் ஜஸ்ட் அப்படி போய் பார்த்துட்டு வரேன். நம்ம அந்த பக்கமாக பார்த்தோம்ல, அந்த கோவில் தான் இப்போ இருக்குது. போயிட்டு நம்ம வருவோம். ஓகேவா? நல்லா இருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த எண்டில் இருந்து வரலான் இருந்தேன். ஆனால் பாதை இல்லை, அங்கோடி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாதையில் தான் நம்ம வந்துட்டுருக்கோம். ஓகே. ஓகே. ப்ரோ நம்ம கூட வந்தவங்க, ஸோ அவங்க கூட போய் ஜாயின் ஆகும். அப்படியே இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா இந்த பக்கமாக வாங்க, ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையோட மட்டும் போயிடாதீங்க. இந்த பாதையில் ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தார். ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே. சரியான பிளேஸு. நம்ம முன்னால் 2 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து போகலாம். அப்படியே சேர்ந்து உருண்டு போகிறதையும் சேர்த்து விளாக் எடுக்கிறேன். அதெல்லாம் ஆகாது ப்ரோ, நம்பிக்கையாக போங்க. இல்லை வரைக்கும் பிடிக்க முடியாது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்க. ஸ்லிப் மட்டும் ஆயிராம ப்ரோ, அவ்வளோதான். கால் வைக்கும்போது பார்த்து வைங்க. ஏன்னா சின்ன சின்ன கேப்ஸ் இங்கே நிறைய இருக்குது. மஞ்சுமல் பாய்ஸ் ரேஞ்சுக்கு பெரிய கேப்ஸ் எதுவும் நான் பார்க்கல. பட் இதில் சின்ன சின்ன கேப்ஸ் நிறைய இருக்கிறதுனால உங்கள் காலில் சிவியராக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் நான் இங்கே ஒரு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக எனக்கு இருந்துச்சு. அது என்னென்னா, இங்கே ஒரு குகை, அதை ஒட்ட மாதிரி ஒரு வீடும் இருந்துச்சு. இது உள்ளே போகலாமா அப்படின்னு பசங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் அந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணுங்க. அந்த சின்ன குகையை முடிஞ்சால் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அது ஆனால் ஒரு கைவிடப்பட்ட வீடு மாதிரி தான் எனக்கு தெரியுது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். ஓகேவா?
ஆக்சுவலாக இந்த வீடியோவோட ஆடியோவில் ஒரு பிரச்சனை, அதனால சில இடங்களில் வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரலாக கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சி தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நிறைய இடங்களில் நேச்சர் ஃபீலிங்லேயும் அந்த சவுண்டையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம கூட வந்த நண்பர் இருக்கார்ல ஸ்டீவ், அவர் வந்து ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சன். அண்ட் அவர் வந்து ஒரு பேட் வாட்சிங் ஹாபியாக பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் போகும்போது ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் ஒன்று மேக் பண்ணோம். அதை இந்த வீடியோவோட நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ கன்னியாகுமரியில் மட்டும் நம்ம ரீசெண்டாகிட்டு ஒரு பேர்ட் சர்வே நடத்தினதில், பொங்கல் பேர்ட் சர்வேன்னு சொல்லுவாங்க, அது நடத்தினதில் கிட்டத்தட்ட 400க்கு மேலே பேர்ட் ஸ்பீஷீஸ் மட்டும் நம்ம கன்னியாகுமரியில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதே இப்போது உள்ளதுலேயே ஹையஸ்ட் ரெக்கார்டு அது. நம்ம கன்னியாகுமரி நேச்சர் ஃபவுண்டேஷன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் சேர்ந்து நடந்த சர்வேல இவ்வளோ பேர்ட்ஸ் நம்ம ஸ்பாட் பண்ணியிருக்கோம். இப்போ டென்ஸ் டைவர்சிட்டி இதிலே உங்களுக்கு தெரியும். நம்ம கன்னியாகுமரி எவ்வளோ டிவர்ஸான ஒரு இடங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்பீஷீஸ்லேயே உங்களுக்கு தெரியும். ஓகே. ஆக்சுவலாக அப்போ நம்ம இந்த ஸ்பீசிஸ் எல்லாம் இவ்வளவு மலைகளை சார்ந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலைகளை காப்பாற்றலாமா? மலைகளை கண்டிப்பாக காப்பாற்றணும். ஏன்னா ஃபாரஸ்ட் உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து பேர்ட்ஸ். ஓகே. நான் டிஸ்கவரியில் முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அதில் என்னென்னா ஒரு பேர்டா இல்லை ஒரு அனிமல்லான்னு தெரில, அதை மட்டுமே வச்சு ஒரு காடையே காப்பாற்றிருக்காங்க. இந்த ஸ்பீசிஸ் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை காப்பாற்றணும்னா இந்த காடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் கண்ட்ரீஸில் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். இது இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் நம்ம ஊரில் கொஞ்சம் கம்மி. நாகர்கோவில்னு போது கொஞ்சம் குறவாக இருக்கிறாங்க. ஓகே. அடிக்கடி நம்ம போய் பேர்டு பார்க்குறது, பேர்டு வாட்சிங்கிறது ஒரு ஹாபி. அது எவ்வளோதுக்கு நம்ம டெவலப் பண்ணுறோமோ அவ்வளோதுக்கு பேர்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு இடத்துல அதுங்களுக்கு டேஞ்சர் இருந்துச்சுன்னா நம்ம உடனே ரிப்போர்ட் பண்ணலாம். டிஎஃப்ஓக்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணால் உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே. ஆக்சுவலாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலை வளங்கள் அழிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அதை தடுக்கிறதுக்கு நம்ம போராட்டம் தான் ஒரே தீர்வு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது அப்படி கிடையாது. வேறு சில வழிகளும் இருக்குது. அதன் மூலமாகவும் நம்ம மலைகளை நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து 4 மாதத்துக்கு முன்னாலேயே வந்திருக்க வேண்டியது. ஆனால் லேட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு ஐ எம் ரியலி சாரி. நாங்கள் ஸ்பாட் பண்ணுற குப்பைகளெல்லாம் குப்பை தொட்டி பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா குப்பை தொட்டியில் போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது பார்வைப்படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் வரும்போது அதை எடுத்துகிட்டு போய் போடுவோம். இப்படி தான் நாங்கள் அங்கே பண்ணிகிட்ருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் 3 பேரும் இன்றைக்கி தான் மீட் பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் கான்வர்சேஷன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. ஏதோ ஒரு 4-5 வருஷம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனாக தான் போயிட்டுருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரெக்கிங்கில் இந்த இடம் வந்து ரொம்ப செங்குத்தாக நம்ம கல்லெல்லாம் பிடிச்சி ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணி உட்காந்தோம். நான் உட்காரும்போது அப்படியே கொஞ்சம் பேசிட்டு நான் பக்கத்தில் ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஏதோ சின்ன குழந்தை ஏதோ அழுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. எனக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் தேடி பார்த்தேன். ரொம்ப மறைவாக ஒரு நாய் வந்து குட்டி போட்டிருக்கு. மவுண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 குட்டி போட்டால் அதில் ஒரு 2-3 பிழைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ இது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணுவோம். வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாம் ஏறி இருக்க இந்த மருந்துவாழ் மலையை பற்றி ஒரு 2 ஸ்டோரிஸ் சொல்லப்படுது. ஒரு லெஜண்ட் ஸ்டோரியும் ஒரு ஃபேக்ட்டும் இருக்குது. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு லெஜண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஹனுமார் வந்து ஒரு சஞ்சீவினி மலையை தூக்கிட்டு போவார்ல, அதுலேருந்து விழுந்த ஒரு சின்ன ஒரு பீஸ் தான் இந்த மருந்துவாழ் மலை, அதாவது மருத்துவ மலை அப்படின்னும் சொல்லப்படுது. என்னென்னா இதில் வந்து நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை சொன்னாங்களா, இல்லை உண்மையாகவே மலையை தூக்கிட்டு போகும்போது அப்படி ஒரு பீஸ் கீழே விழுந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நான் அப்போது அந்த டைமில் பிறக்கலை. அண்ட் இன்னொரு விஷயம் நான் இதில் ரொம்ப அழகாக பார்த்தேன். அது என்னென்னா, இங்கே நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்கக்கூடிய நிறைய தாவரங்கள் இருக்குது, ஓகேவா? அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா அங்கே ஃபுல்லாக பிளாஸ்டிக் குப்பை தொட்டி இருக்குது, அதில் போட மாட்டாங்க.
கஷ்டப்பட்டு இங்கே ஏறி வந்துருந்தாரு, அப்படி என்ன ஆசை முடியும்? போதையில் அவங்க எப்படி போவாங்க? அதான் கொரோனா எங்கெங்க உருண்டு படுத்து தூங்கிட்டு கால் நாய் நிறைய தூங்கிட்டு. இந்த மாதிரியான மலைகளுக்கு நீங்கள் வாரீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் மாதிரியான குப்பைகளை எங்கேயும் தூக்கி போட்டுறாதீங்க. சப்போஸ் ஒரு சின்ன பிஸ்கட் கவராக இருக்கும், ஒரு லேஸ் பேக்கெட்டாக இருக்கும், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லேஸோட ஒரு சின்ன அந்த பிளாஸ்டிக் இருக்கும்ல, அதை நீங்கள் போட்டால் கூட அதனாலேயும் நம்ம இந்த தாவரங்களுக்கும் சில வன உயிரினங்களுக்கும் பிற்காலத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க, ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம ஸ்டீவுக்கு டவுட் ஆகிடுச்சு, கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோமா இல்லை ஏதோ ஒரு பாதையில் போயிட்டுருக்கோமா அப்படின்னு. ஆக்சுவலாக சந்துரு இதுக்கு முன்னால் இந்த பிளேஸுக்கு வந்திருக்கான், அதனால் அவன் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 ஸ்டெப் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு மேலே ஒரு சின்ன ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் உட்காந்து ஒரு நல்ல வியூவை நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் மிஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிற்காதீங்க, ஓகேவா? டாப்புக்கு போய் மிஸ்ட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ரிட்டன் வரும்போது கூட இந்த வியூ பாயிண்டில் நீங்கள் உட்காந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? ஆக்சுவலாக இந்த ஸ்பாட்டில் வந்து நாலேஜ் ஷேரிங் நிறைய நடந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி சின்ன வயசில் எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு, அதாவது மலைக்கோவில்கள் வந்து எதுக்கு கெட்டுறாங்க அந்த மாதிரி. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அங்கே போகிற பாதையில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பாறையிலேருந்து நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் நியூஸை நம்ம கேட்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு முட்டாள்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னென்னா மேலே கோயில்கள் கட்டுறதுக்கு பதிலாக கீழே எவ்வளோ இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னோடய சைல்ட்ஹுட் மீக்கி நிறைய தோணுச்சு, ஓகேவா? ஆக்சுவலாக எனக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம மலைகளை காப்பாற்றுறதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஒரு ஆப்ஷன் தான் கடவுள்கள் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னென்னா இப்போ ஒரு மலைக்கு மேலே கடவுள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மலைக்கு மேலே ஒரு கோவில் இருக்குதுன்னா அந்த மலையை இடிக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. கோவில் சார்ந்த அமைப்புகள்ல இருந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக என்னோடய ஊர் வந்து கன்னியாகுமரி, இங்கே நிறைய மலைகள் வந்து சுரண்டப்பட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம இருக்கிற எல்லா மலைகள்லையும் ஒரு கடவுள்களை ஏதோ ஒரு கடவுள்களை வச்சு விட்ருக்கலாம், இப்போ நிறைய மலைகள் வந்து சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. வரைக்கும் போயிடுவேன். நீங்கள் நிற்கிறனால தான் அது ஓடிடும்னு சொல்லிட்டு தண்ணி நிற்கிறேன். நான் ரொம்ப க்ளோஸாக போயிடுவேன். அந்த ஒரு ஆரஞ்சு ஆகமாக ஃபோட்டோ காமிச்சாங்க, அதுவும் அப்படி தான். இந்த டிஸ்டன்ஸ் இருந்துச்சு, பக்கத்தில் போய் அடித்தேன். ஆல்மோஸ்ட் டாப் பக்கம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு குகை இருக்குது. பார்த்தா சந்துரு குடுன்னு இறங்கி போய்கிட்டே இருந்தான். ஆக்சுவலாக இது பார்க்க குகை மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு சின்ன இந்த பொந்து இருக்கும்ல அந்த மாதிரி தான் நான் நினச்சி போனேன். பார்த்தா குகை ரொம்ப பின்னால் போய்கிட்டே இருக்குது. நானே இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நடுவில் சன்லைட் வந்து வெளியிலேருந்து வர மாதிரி, அதாவது இந்த வீடு இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை இங்கே ஃபீல் பண்ணலாம். தியானம் மண்டபம்ல, தியான மண்டபம். இது ஒரு தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏற்ற இடம், ஓகேவா? ஆக்சுவலாக இந்த குகையில் மொத்தம் 2 ரூம்ஸ் இருந்துச்சு. ஒன்று என்னென்னா பூஜை ரூம், இன்னொன்று என்னென்னா ஸ்டோர் ரூம். எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு குகையாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் எதிர்பார்த்ததை விடையும் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சித்தர்களும் முனிவர்களும் அந்த மாதிரிப்பட்ட நபர்கள் இந்த மாதிரி இடங்களை ஏன் விரும்புனாங்க அப்படின்னு இது மூலமாக நமக்கு தெரியுது. சரி, குகையிலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற டைம் தான் நம்ம கூட ஸ்டீவ்னு ஒருத்தர் வந்தாரே, அவர் என்னானாருன்னு நமக்கு தோணுச்சு. சரி,
டக்குன்னு போய் பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தா தலைவர் வந்து பாம்பர்னாவை ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பாறையோட பாறையாக ஒட்டி போயிருந்துச்சுங்க. அவரோட ஸ்கில்லுக்கும் வெயிட் பண்ணி அந்த பேஷனேட்டடாக எடுக்கிற அந்த எஃபோர்ட்டுக்கும் வேறு லெவலுங்க. ஆக்சுவலாக இப்போ சி லெவலில் இருந்து கிட்டத்தட்ட 264 மீட்டர் மேலே இருக்கும். இது ரொம்ப வாவுன்னு இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனோம். ஐ கெஸ் ஒரு 50 மீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ஓகே, நாங்கள் டாப்புக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ட்ரெக்கிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்களே நாங்கள் மீட் பண்ணோம். அவங்கக்கிட்ட பேசிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நின்று இயற்கை அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ணி ரசிச்சுட்டு நாங்கள் 3 பேருமே தனியாக கிளம்புனோம். சுபாஷே! அண்ட் இதில் இன்னொரு விஷயத்தை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும். அங்கே ஒரு பூசாரி இருந்தார். அவர் என்னென்னா, நாங்கள் வந்த உடனே எங்ககிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்காம டக்குன்னு தண்ணியெல்லாம் வேணுமாப்பா அப்படி இப்படின்னு ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. அண்ட் இது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு. நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட சொன்னார். இது மருத்துவமனை தான். அது இந்திரன் கோயில். இந்திரன் கோயில் இருக்கு. அந்த மலைக்கு பேர் உண்டா தனியா? இல்லை, அது இதோட சேர்ந்தது தான். ஓகே ஓகே. அதில் எப்படி போகணும்? அங்கே எப்படி போகணும்? நீங்கள் இங்கே ஆற்று கடந்து இங்கே வந்தீங்களா முதல்ல, ரைட் சைடு, அது லெஃப்ட் சைடு. ஓகே ஓகே. என்ன இதில் தெரியுது? இதில் ஒரு சின்ன ஒரு இந்த மாட்டோட திமில் மாதிரி தெரியுது, அதுவா? ஏன்னா அது உள்ளதான், அது இங்கே பார்க்க தெரியாது. ஆக்சுவலாக நம்ம வெஸ்டர்ன் காட்டில் 283 மீட்டருக்கு மேலே இருக்கும் சி லெவலில் இருந்து. ரொம்ப அழகாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால் நம்ம சீக்கிரம் கீழே இறங்குறோம். ஓகே வாங்க எங்க கூட. இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து இங்கே யானமலை போமா? யானமலை